அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நித்யா. நான் திருச்சியில் வசிக்கிறேன். நான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் கதையை பற்றி கூற வந்துள்ளேன். சிவானி பாப்பாவுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. என்னன்னு சொல்லிட்டா, ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் இவங்க 3 பேரும் மிதிலை நகரில் நோக்கி போயிட்டே இருந்திருக்காங்கடா சிவானி. அப்போதைக்கு அங்கே என்னன்னா, மதில் மேல் உள்ள கொடி அசையுது. அது ஏன் அசையுதுன்னா, ராமன் உள்ளே வரணுன்றதுக்காண்டி அந்த கொடி அசைதான். அதை எப்படி கம்பர் வர்ணிச்சுக்காருன்னா, மையர் நீங்கியான் செய் மாதவத்தால் செய்யவள் இருந்தாள் அப்படின்னா, சீதை இருக்காள், அவள் அந்த மலர்லேருந்து எழுந்து எந்த தவறுமே செய்யாத சீதையை ராமன் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி கம்பர் அந்த வரியை எழுதியிருக்காரு. அந்த வரி எழுதியிருக்காங்க, புரியுதா? அப்படி எழுதுனனால அவள் எப்படிப்பட்ட அழகுனா, மன்மதனாக கூட அவளை வரைய முடியலையாம். அமிர்தத்துக்கும் மேலான அழகு உடையவள் சீதை. சரியா சிவானி? அந்த சீதையை பார்க்குறதுக்கு உள்ளே வரணுன்றதுக்காண்டி அந்த மதில் மேல் இருக்க கொடி அசையுது. ஓகேவா? அதை பார்த்துக்கிட்டே ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் 3 பேரும் அந்த மிதிலை நகரத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க அழகெல்லாம் ரசிச்சுட்டே போகிறாங்க. அப்போ அங்கே என்னன்னா, அங்கே நிறைய பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இடையே இல்லாத பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க சிவானி மாதிரி. ஆனால் அது எதையுமே ராமன் பார்க்கவே இல்லைடா சிவானி. அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கார். அரண்மனைக்குள்ளே போனோடனே அங்கே கன்னி மாடத்தில் சீதை இருந்தார். அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கன்னி மாடத்தில் இருக்க சீதையை எப்படி கம்பர் வர்ணிக்கிறாருன்னா, அந்த நேரத்தில் தங்கத்தோட ஜொலிப்பும் மலரின் நறுமணத்தை போல் வண்டுகள் தேனை உண்பதைப் போல் எல்லா தமிழில் உள்ள எல்லா சொற்களையும் சேர்த்து வர்ணிப்பது போல் சீதையை வர்ணிக்கிறார். அப்போதைக்கு அங்கே இருக்க மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, தேவர்கள் போல் கண்கள் அசையாமல் சீதையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். தேவர்களாக என்னன்னா, 7-8 கண்கள் இருந்தாலும் இன்னும் நன்றாக இருக்கும் சீதையை பார்ப்பதற்கு என்று நினைக்கிறாங்க. அப்போது அங்கே அவ்வளோ பெண்கள் இருந்தும் சீதை மட்டும் அவ்வளவு அழகாக, கோடி மின்னல்கள் எப்படி ஜொலிக்கின்றதோ அதனை போல் சீதையும் அழகாக ஜொலிக்கின்றாள். அப்போதைக்கு முறையாக அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். இதுதான் முறையாக ராமன் சீதையை பார்க்கும் காட்சி. அப்போது அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்ற இந்த வரிகள் உள்ளன. முறையாக சீதையும் ராமன் முறையாக சந்திக்கின்றன. அந்த காட்சி அவ்வளவு அழகாக கம்பர் எடுத்து கூறியது ராமாயணத்தில் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி.